அண்ட் உடம்புல வந்து எடுத்துட்டிங்கன்னா இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி வர்றது சூரியனால் வர்றது தான் இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சியும். ஸோ சூரியன் ஒரு ஜாதகத்தில் சரியாக இல்லை சரியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்குவோம்? நீங்கள் எந்த மாதம் பிறக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான். ஸோ சித்திரை மாதம் பிறந்தா சூரியன் மேஷத்தில் இருக்குது, வைகாசி மாதம் பிறந்தா அது ரிஷபத்தில் இருக்குது, ஆணியில் பிறந்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்குது. ஸோ இது 12 ராசிகள்லையும் மாதத்திற்கு ஒரு முறை சூரியனினுடைய பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். மாத பிறப்பு சூரியனினுடைய பெயர்ச்சியை வைத்து தான் நிர்ணயம் பண்ணுறாங்க. ஸோ எந்த மாதத்தில் நீங்கள் பிறக்கிறீங்களோ சூரியன் அங்கே இருக்கும். ஒரு 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 ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு குழந்தைக்கு வந்து அப்பா ஸ்தானம் சரியில்லை அப்படிங்கிறதுக்கு ஐப்பசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் நீச்சமாக இருப்பார். சித்திரை மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய உச்சபலம் பெற்று இருப்பார். ஸோ ஜென்ரலி ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ணி கரு உருவாயிருச்சுன்னா சித்திரை மாதத்தில் குழந்த பிறக்கும். அப்போ சித்திரை மாதத்தில் ஒரு பையன் பிறந்துட்டான், தலைச்சன் வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அது அப்பாவுக்கு ஆகாது. ஸோ அந்த சித்ரா நட்சத்திரம் சித்திரை மாதம்னு வரும்போது சித்ரா பௌர்ணமியில் தான் வரும். ஏன்னா சந்திரன் வந்து உங்களுக்கு துலா ராசியில் இருக்கும், சூரியன் வந்து மேஷ ராசியில் இருக்கும். ஸோ சித்திரை மாதத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சுன்னா அது வந்து அதுவும் ஃபஸ்ட்டு குழந்தையாக இருந்தால் அப்பாவுக்கு ஆகாதுன்னு. இப்படி நம்ம சூரியனுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லலாம்.